ஹலோ, இந்த செடி பார்த்துருக்கீங்களா? இது வந்து நான் விதையிலிருந்து போட்ட அடினியன் செடி தான். பாருங்களேன், பூ பூத்துருக்கு. இது வளையுது, மெலிசாக இருக்கிறதுனால குச்சி வச்சு நேராக கட்டி விட்ருக்கேன். அப்போ கூட வளைஞ்சே நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய குச்சி வேணும். கீழெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே வச்சுருந்தது. என்ட்ரன்ஸில் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் நான். அதில் நிறைய பூ பூத்துருக்கு. இதை காட்டுற எதுக்கு காமிச்சேன்னா, இதில் பாருங்கள் அந்த விதை வந்திருக்கு. அதுக்காக தான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், அடினிய விதை வந்து இப்படி தான் இருக்கும். 2 விதை வந்திருக்கு பாருங்கள். இதிலேருந்து தான் எடுத்து நான் செடி நட்டு வைக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் முத்துனோடனே அதுவே வெடிச்சிரும். இப்போ எருக்கஞ்செடியிலலாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பூ பறக்குமே, உள்ளேருந்து பஞ்சு பஞ்சாக பறக்குமே, அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட விதையும். அதை எடுத்து நம்ம மண்ணில் வந்து தண்ணி தெளித்து அப்படியே வச்சிட்டோம்னா செடியாக முளைச்சிக்கும். அதை எடுத்து தான் நான் எல்லா செடியுமே வளர்க்குறேன். இது வந்து லைட் பிங்க்கு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.